இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பிளெண்டர் எப்படி ஒரு ரெயின் எஃபெக்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ நம்ம அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிளெண்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணுறது வந்து பிளெண்டர் 4.2. ஸோ நீங்கள் மேபி எது வேணால் யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்குமே ஒர்க்காக தான் ஆக போகுது. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி நார்மல் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ நான் இப்போ இங்கே இருக்க இந்த டிஃபால்ட் கியூப் வந்து நான் டெலிட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு டெலிட் ஆப்ஷன் காட்டும். ஸோ நீங்கள் அதை கொடுத்து டெலிட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் ஏ கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த டேப் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து இங்கே ஒரு பிளேன் மெஷ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஸ்கேல் பண்ணுறதுக்கு எஸ்ஸை ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து உங்களுக்கு அது ஸ்கேல் ஆகும். நம்ம இப்போ இதை டூப்ளிகேட் பண்ணுவோம். இது டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஷிஃப்ட் டி கொடுத்தீங்கன்னா உங்களோட கர்சர் வந்து சேஞ்ச் ஆகுது பார்க்க முடியும். ஸோ இது வந்து நான் எந்த ஆக்சிஸில் நோத்துறேன்னா என்னோட ஸ்க்ரால் பட்டன் வந்து நான் கிளிக் பண்ணால் போதும் எனக்கு 3 டிஃப்ரெண்ட்டான ஆக்சிஸ் காட்டும், XYZன்னு. ஸோ எனக்கு இப்போ இது மேலே போகணும் அப்படின்னா Z ஆக்சிஸில் போகணும். ஸோ இப்போ நான் Z ஆக்சிஸில் மேலே வச்சுக்கிறேன். ஒன்ஸ் இது கரெக்டாக ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே இருக்கிற இந்த பிளேன்லேருந்து நம்மளுக்கு வாட்டர் ட்ராப்ஸ் வரும். ஸோ கீழே இருக்கிற இதுதான் கேச்சரு. ஸோ கேச்சருக்கு வந்து நம்ம ஒரு சப்டிவிஷன் சர்ஃபேஸ் மாடிஃபையர் ஆட் பண்ணலாம். இங்கே மாடிஃபை டேப் இருக்கும் உங்களுக்கு. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு சப்டிவிஷன் சொல்லிட்டு தேடுங்க. ஸோ எனக்கு ஆல்ரெடி இங்கே இருக்குது. நீங்கள் இன்கேஸ் வந்து இப்போ சப்டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வரும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே சிம்பிளுக்கு போயிட்டு நம்ம இதோட லெவல் வியூ போர்ட் அப்புறம் ரெண்டர் இருக்குல்ல, இது வந்து நம்ம 6ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு ஃபிசிக்ஸ் ஒன்று ஆட் பண்ணுவோம். ஸோ இங்கே ஃபிசிக்ஸ் டேப்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு டைனமிக் பெயிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் டைப் வந்து கேன்வாஸே இருக்கட்டும், அதாவது கேட்சருக்கு. அப்புறம் நீங்கள் ஆட் கேன்வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். சர்ஃபேஸ் டைப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணி வேவுக்கு மாற்றிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த வேவுக்கு மாற்றதுக்கப்புறம் வேறு எதுவும் பெருசாக பண்ண தேவையில்ல. மேபி நம்ம இதை லேட்டராக பார்ப்போம். இப்போ நாங்கள் மேலே இருக்கிற இந்த ரெயின் ட்ராப் எமிட்டர் இருக்குல்ல, ஸோ இதுக்கு வந்து நம்ம டைனமிக் பெயிண்ட்டை கிளிக் பண்ணுவோம். பட் இது வந்து டைப் வந்து ப்ரஷ்க்கு மாற்றிப்போம். இப்போ நீங்கள் ஆட் ப்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்னு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இதை கிளிக் பண்ணி பார்ட்டிகல் சிஸ்டம்க்கு மாற்றிக்கோங்க. பட் நம்ம இது ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டிகல் சிஸ்டம் க்ரியேட் பண்ணணும். இந்த ஃபிசிக்ஸ்க்கு மேலேயே பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு பார்ட்டிகல் சிஸ்டம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது வந்து எமிட்டரில் இருக்கட்டும். உங்களுக்கு இங்கே எத்தனை நம்பர்ஸ் வேணும், எத்தனை சீட்ஸ் வேணுன்றது வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அதை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே திருப்பி உங்களோட ஃபிசிக்ஸ் டேபுக்கே வாங்க. வந்துட்டு இங்கே பார்ட்டிகல் சிஸ்டமில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த பார்ட்டிகல் சிஸ்டம் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ப்ளே பை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும். பட் இன்கேஸ் இதோட ரெசல்யூஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஷேட் ஸ்மூத் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இது கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இப்போ ப்ளே பை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்கேஸ் வந்து நீங்கள் இதை கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த எமிஷன்ன்றது நம்பர் வந்து நான் ஒரு 500க்கு செட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ப்ளேபேக் பண்ணி பார்ப்போம். யா, ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு ரெயின் ட்ராப் வந்து பிளெண்டரில் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச ஒரு டெக்ஸ்டர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும். இன்கேஸ் வந்து ஒரு ரெயின் ட்ராப்ஸோட டெக்ஸ்டர் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நம்மளுக்கு பெட்டராகவே இருக்கும். இப்போ நான் இங்கே போய்ட்டு மெட்டீரியலில் ஒன்று கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கு ஒரு மெட்டீரியல் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு மெட்டாலிக் ஷேடு மேபி கொடுத்தேன்னா இது மேபி இது நீங்கள் போயிட்டு உங்களோட மெட்டீரியல் ப்ரிவியூக்கு போங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட ரஃப்னஸை குறைச்சிப்போம். ஸோ உங்கள் சரௌண்டிங்க்கு ஏற்ற மாதிரி இது ஆக்சுவலி ஆக்ட் ஆகும். சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் பிளெண்டரில் வந்து ஈஸியாக ஒரு ரெயின் ட்ராப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு பண்ண முடியும். இது ஒரு ரொம்ப சிம்பிளான மெத்தடு. மேபி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஒரு புக் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இல்லைனா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சிமுலேஷன், அந்த மாதிரி எல்லா வீடியோஸும் பார்ப்போம். ஸோ அதை நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.